வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஷோபாவில் வந்த பல கோடிகள் தமிழகத்தை புரட்டி போட்ட திருமாவளவன் அவருடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட். இத்தனை நாளும் ஷோபாவில் எத்தனை கோடி வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா நேத்து விருது வழங்குகின்ற விழாவில் ஷோபாவுக்குள்ள எத்தனை கோடி கொண்டு வர முடியும் அப்படின்றத ஓப்பனா பேசியிருக்கிறாரு. அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். யாரெல்லாம் உத்தமே அப்படின்னு நினைச்சிருந்தீங்களோ அந்த உத்தமனுடைய சாயமெல்லாம் நேத்து வெளுத்து போச்சு. அவற்றை பற்றி விரிவா பார்க்கறதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நேத்து விருது வழங்குகின்ற விழாவில் திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா இறங்கியதும் போயிட்டு கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது, அவனுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. இந்த வீடியோக்கான விளக்கத்தை நான் சொல்றதுக்கு முன்பாக நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயத்தை கொஞ்சம் உடைச்சு பேச வேண்டியதா இருக்குது. நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் ஷோபா வந்த உடனே அடுத்த கட்சிக்கு ஓடிட்டாங்க, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்மளுடன் இருந்தவங்க உத்தமர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம கூட்டணியில் இருக்கின்ற போது அவங்களுக்கு தேர்தல் நிதியாக எவ்வளவு கொடுத்தோம் என்பது பற்றி நமக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க பணத்தாசை பிடிச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. இவங்க அரசியல்வாதிகள், நம்ம கிட்ட பணத்தை எப்படி எல்லாம் கறந்தாங்கன்னு தெரியும். அதனால எங்க போனாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் சொல்ற வார்த்தை என்ன? ஷோபா மாடல் அரசுன்னு சொல்லுவாரு. நம்மளுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் ஷோபா வந்த உடனே அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? திமுகவுடன் ஒட்டி கொண்டிருந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கொள்கைக்காக அவங்க ஒட்டிக்கிட்டு இல்ல. திமுக தன்னுடைய கிஃப்ட் பாக்ஸ தளராம எப்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஆட்சி மாற்றம் வேண்டும், யாரு கிஃப்ட் பாக்ஸ்ல அதிகமா கிஃப்ட் வச்சு கொடுத்தாங்களோ அந்த பக்கம் போயிருக்கிறாங்கன்றது உதயநிதி ஸ்டாலினுக்கு தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அந்த கட்சிகளை விமர்சனம் பண்றார். டே யோகிய சிகாமணிகளே, எங்க கிட்ட எவ்வளவு வாங்கினீங்க எனக்கு தெரியாதா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நியாயமா பேசுறானுங்க. சோபாவில் பணமும் வரல, சோபாவும் வரல, ஆட்சியிலும் பங்கு இல்ல, கூட்டணியிலும் இல்ல. நாங்க இன்னைக்கு அந்த கூட்டணியிலும் இல்ல, இந்த கூட்டணியிலும் இல்ல, நாங்க மக்களுக்காக களத்துல தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நீங்களாம் பணம் வாங்காதவா நீங்க ஆதரவளிச்சிருப்பீங்க. இல்ல எங்களுக்கு ஆதரவளிக்கின்ற பொழுது பணம் வாங்காமையா ஆதரவளிச்சீங்க. எங்க கூட்டணியில் இருக்கும் போது பணம் வாங்காமையா கூட்டணியில இருந்தீங்க. எங்களுக்கு தெரியுமையா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 25 கோடி கொடுக்கல, அத வாங்கி செலவு செய்து விட்டு தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்கு தான் நாங்க செலவழித்தோம் அப்படின்னு சொன்னதும் தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காட்டினதும் எங்களுக்கு தெரியாதா? அதிமுகவில் 8 மாடி கட்டிடத்தை ஜெயலலிதா கட்டி கொடுக்க சொல்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பில்டிங்னு திறந்தீங்களே, தெரியாதா? ஒருத்தர்கிட்ட பணம், ஒருத்தர்கிட்ட இடம், ஆக மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் சரி வேற பார்ட்டியா இருந்தாலும் சரி நாங்க கொடுத்த கமிஷன்ல தான் கூட இருந்தீங்கன்னு தெரியும். அங்க மட்டும் போய் எந்த கமிஷனும் வாங்காம ஆதரவு அளிச்சிருப்பீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால உங்களுடைய கடந்த கால வரலாறு எங்களுக்கு தெரியும் ஐயா. அப்படின்றதுனால தான் எத்தனை கட்சிகள் சோபா பற்றி மறுத்தாலும் அதுல பணமே வரல என்று சொன்னாலும் திமுக மறுக்காம எல்லா மேடைகளிலும் சோபா வந்தது, எல்லாரும் அங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்றாரு. ஏன்னா கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்குது, பாம்பின் கால் பாம்பெரியும் என்று சொல்லிட்டு. 9 வருஷமா உங்களா குடும்ப நாத்தனமே குப்பை கொட்டணுமே, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன? எந்தெந்த வேலைக்கு எப்படி எப்படி டிசைனா எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்க கிட்ட பணத்தெல்லாம் கறந்திருப்பீங்க அப்படின்றது உதயநிதி ஸ்டாலினுடைய மைண்ட் வாய்ஸா இருக்குது. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், பிசிகாவா இருக்கலாம், அவங்க வீடுகளுக்கு ஷோபா போன உடனே அங்க பணம் தான் போயிருக்கும். ஏன்னா இவனுங்க ஒன்னும் முற்றும் துறந்த முனிவர் அல்ல அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமா சொல்றார். ஓப்பனா பேச முடியாது. ஏன்னா
திமுகவுடைய தில்லுமுள்ளு தனம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும், கூட்டணி கட்சியினுடைய தில்லுமுள்ளு தனம் வந்து திமுகவுக்கு தெரியும். அதனால பரஸ்பரம் வந்து மறைமுகமா தான் விமர்சனம் பண்ணிக்குவாங்களே கண்டி நேரடியா விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனா திருமாவளவன் சொல்ற பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட், ஏண்டா பல கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, அவ்வளவு பணத்தை சோபாவாலியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க சொல்றது சோபாவில பணம் வரல, விஜய் வரன்னாங்க, எங்க ஆபீஸ்ல சோபா இல்ல, அதனால புதுசா வாடகை எடுத்தோம், கொண்டு வந்து போட்டாங்க, விஜய் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு ஐயுஎம்எல் சொல்லிச்சு. ரெண்டாவது, எங்க ஆபீஸ 2 வருஷமா ரெனோவேஷன் பண்ணிட்டு இருந்தோம், ஒவ்வொரு தொண்டர்களும் சிமெண்ட், ஜல்லி, மணல், டைல்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு சில தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஷோபா வாங்கி கொடுத்தாங்க, அதை தான் விஜய் அவர்கள் வரணைக்கு எடுத்துட்டு வந்தாங்க, எங்களுக்கு ஸ்பெஷலா ஷோபாவில் பணம் வரல அப்படின்னு சொல்றார். மொத்தத்துல விஜய் வர்ணைக்கு ஷோபா வந்தது யதார்த்தமானதா இருக்கும். ஆனா விஜய் கிட்ட பணம் வாங்கல அப்படின்னு யாராவது சொல்ல முடியும் அவங்களால? ஊழலை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு விஜய் கிட்ட கட்டுக்கட்டா பணத்தை வாங்கிக்கிட்டு, ஆனா விஜய் சொல்றாரு பாத்தீங்களா, ஊழலை செய்யவும் மாட்டோம், செஞ்சவனை விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இன்னும் அதிமுக ஊழல் பேர் வழிகளை தேடி தேடி தவேகாவில் இணைக்கின்ற நிகழ்வு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த விசிகாவும் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறாங்கப்பா. சரி, விஜய் தூய்மையானவரா என்று கேட்கின்ற போது அவர் மீதே 2 வழக்குகள் இருக்கத்தான் செய்து, அவை இரண்டும் பண தொடர்பான பிரச்சனை தான், பணம் தொடர்பான பிரச்சனை தான். அதனால உலகத்துல யாரும் யோகிய சிகாமணிகள் இல்லை என்பதை புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, திருமாவளவனை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதான், கணிக்க முடியாதான், அவ்வளவு திறமைசாலியா, திருமாவளவனை கணிக்கின்ற அளவுக்கு யாருக்கும் ஆளுமை இல்லையா, அப்படியாப்பட்ட மாபெரும் ஆளுமையும் அவரு. திருமாவளவனை பற்றி நாம தெளிவாவே கணித்து வைத்திருக்கின்றோம். என்ன கணித்து வைத்திருக்கின்றோம்? ஒன்னு, சாதியை வைத்து அரசியல் செய்வது, சாதியை வைத்து தான் அரசியல் செய்கின்றேன் என்ற விஷயத்தை வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சாதி ஒழிப்பு போராளி என்று காட்டிக்கொள்வார். மயிலாடுதுறையில 2 பேர் தூக்கு மாட்டின்னு செத்துட்டாங்க. ஆனா அவர் போன்ல என்ன பேசினார் என்ற விஷயமானது சமூக வலைதளத்துல செம்மையா வைரல் ஆச்சு. இது அரசியல் ரீதியா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், போஸ்ட்மார்டம் பண்ண விடுங்க, உடம்புல காயம் இல்ல. ஆனால் ஒரு தலித் எப்படி இறந்தாலும் சரி, எப்படி பாதிப்படைந்தாலும் சரி, பிசிஆர் சட்டம் தான் போடணும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் போடணும். அதனால நீங்க இந்த பெண் வீட்டுக்காரங்க அடிச்சாங்க ஒச்சாங்க அதெல்லாம் தாண்டி இந்த வழக்க பிசிஆர் வழக்காகவே பதிவு சொல்லுங்க, பிறகு பார்த்துக்கலாம். கொலை வழக்கா பதிவு சொல்லுங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு ஆர்டினரி வழக்கா மாத்திக்கலாம் அப்படின்னு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற தன் சாதிகாரன் தப்பே பண்ணாலும், கஞ்சா குடிக்கிறவனாகவே இருந்தாலும், ஏன் தானா தூக்கு மாட்டின்னு செத்ததுக்கு அந்த பெண்ணுடைய அம்மா, அப்பா, வீடு, அங்கிருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அடித்து நுறுக்கி விட்டு பெண்ணுட்டுக்காரங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்திடத்துல இந்த கஞ்சா குடிச்ச புறம்போக்கு தூக்கு மாட்டின்னு செத்ததுக்கு அரசு வேலை வேணுமா, இழப்பீடு வேண்டுமா, அந்த பையனை நம்பிதான் அந்த குடும்பம் இருந்துதான். அது மட்டுமல்ல, அந்த பொறுக்கிய அடக்கம் பண்ண போறாங்க. 4 வெத்து வேட்டுகளை பொறுத்த வரைக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் அப்படின்னு 19 வயதுல காதல் தோல்வியினால தூக்கு மாட்டி செத்தவன் அவனுக்கு வீர வணக்கம் செலுத்துறாங்களாம். இந்த அளவுக்கு சாதி வன்மத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு சாதியை வளர்த்துக்கிட்டு சாதி ஒழிக்கின்ற போராளி என்று சொல்லிட்டு சுத்துகின்ற திருமாவளவனை நம்ம கணிக்கவே முடியாதான், அந்த அளவுக்கு பெரிய ஆளுமையா. 2 பேரும் கலப்பு திருமணம், சாதியை மறுத்து திருமணம் பண்ணி கொண்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க, சாதியற்றவன் என்று சான்றிதழ் வாங்குங்க அப்படின்னு சொல்லு பார்க்கலாம். என்னைக்காவது சொல்லியிருக்கிறியா? அதுக்கு கேட்டா என்ன முட்டு கொடுக்கிற? 2000 வருஷமாக சாதியால் ஒடுக்கப்பட்டோம், அப்புறம் எப்படி அந்த சாதியை நாங்க துறந்துட முடியும்? அந்த சாதியால தான் நாங்க மேல வரணும், அந்த சாதியால தான் சலுகை பெறணும், அந்த சாதியால தான் நாங்க இடஒதுக்கீடு பெறணும். அப்புறம் திருமணம் பண்ண பிறகு நாங்க சாதியை தொலைச்சிடணுமா? அப்புறம் என்ன மயிருக்கு நீ வந்து சாதி ஒழிப்பு போராளின்னு வெளியில காட்டுறது நமக்கு தெரியவே இல்லையே. அது மட்டும் கிடையாது, சாதியை இழிவு இருக்குன்னு சொல்லிவிட்டு மதம் மாறுறானுங்க. மதம் மாறின பிறகும் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும். இதுக்கெல்லாம் யாரு முட்டு கொடுக்கிறது? திருமாவளவன். சாதி வேண்டாம் இஸ்லாத்துக்கு போ, சாதி வேண்டாம் கிறிஸ்துவத்துக்கு போ, சாதி வேண்டாம் பௌத்தத்துக்கு போ, ஆனா சாதி மட்டும்
எஸ்சின்னு தொடரணும், இடஒதுக்கீடு வேண்டும், சலுகைகள் வேண்டும். அப்போ முழுக்க முழுக்க நீ யாரு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சா இல்லையா? அது மட்டும் கிடையாது, நீ சாதி ஒழிப்பு போராளின்னு சொல்லிக்கிட்டு உன் சாதியை வளர்க்கிற என்பதுக்கு இன்னொரு விஷயத்தை எடுத்துக்காட்டா சொல்லட்டுமா? இப்போ நீங்க ஒட்டுமொத்த பேரும் அரசியல் தளத்துல உங்க சாதிக்காரங்க அதிகாரம் பெற வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அதை தாண்டி சாதி ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. அதாவது இத்தனை நாளும் அதிகாரத்தை வச்சுதான் நம்மள கீழவே தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம அதிகாரம் பெறுகின்ற போது நாம நம்மளை எவன் தாழ்த்தப்பட்டன்னு சொன்னானோ அவனை கீழே தள்ளலாம். அதைத்தான் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாதியே வேண்டாம் என்று இதுவரைக்கும் ஒழித்ததே கிடையாது. இதுவரைக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் சேரிகளே இருக்காது. இந்நேரம் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ பேர் மதம் மாறினான், எத்தனையோ பேர் கலப்பு திருமணம் பண்ணான். அவங்ககிட்டலாம் சாதியை பார்த்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட அயோத்திதாசர் காலத்துக்கு முன்பாகவே ஜோதிலால் பூலே காலத்துல இருந்து நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா சாதி வேண்டாம், சாதியை ஒழிக்க போறதா களத்துல இறங்கியிருப்பீங்க. ஆனால் 300 வருடமா போராடி அந்த சாதிய ஒரு துளி கூட ஒழிக்கல. சேரிகள் அப்படியே இருக்குது. காரணம் என்ன? கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரவுடித்தனம், அபாண்டமா பழி போடுறது, சட்டத்தை பயன்படுத்தி இன்னொருத்தனை ஒடுக்குறது, பொருளை அபகரிக்கிறது, பெண்களை பாத்தீங்கன்னா கபலீகரம் பண்றது, மாற்று சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணா தான் சாதி ஒழியும் சொல்லிட்டு பொய் பிரச்சாரம், நாடக காதல் பண்றது, இப்படியே நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையில நின்று உண்மையை உலகுக்கு கொண்டு வர வேண்டிய நீங்க அரசியல் தலைவரா வளர்ந்த பிறகு கூட ஜாதிக்காரன் பக்கம் தப்பே இருந்தாலும் அவன் பக்கம் ஜால்ரா போறதுனால இன்னும் ஜாதியை ஒழிக்கவே முடியல. அதிகாரங்களை நாம் கைப்பற்ற வேண்டும். அதற்காக தான் கட்சியை பயன்படுத்திய கண்டி நாம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தான் சாதியை பயன்படுத்துற அன்றி மற்றபடி சாதி ஒழிப்பதுக்கெல்லாம் கிடையாது. நீ சாதி ஒழிப்பதா இருந்தா அம்பேத்கரை மட்டுமே பேசுவேன். எப்போது பெரியாரையும் பேசுறியோ அப்போது நீ சாதி ஒழிப்பதற்காக சத்தியமா கட்சி நடத்தல. அதிகாரங்கள் பெற வேண்டும். அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாதியால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அவனை அதையே சொல்லி இதை ஒழிக்க தான் வந்திருக்க திருமாவளவன் இறை தூதர் என்று சொல்லி உன் பின்னாடி வர வச்சு அதிகாரங்கள் பெறணும். அதன் மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய சுயநல பேர்வையா இருக்குது. மொத்தத்துல எத்தனையோ தலித் அமைப்புகள் கூட நடுநிலையா செயல்படுது. ஆனா திருமாவளவன் மட்டும் முழுக்க முழுக்க சாதியை எல்லா மட்டத்திலும் வளர்க்கிறாரு. ஆனா இன்னும் சொல்ல போனோம்னா ஓபிசிகளை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்றாரு கண்டி ஒருபோதும் ஜாதி ஒழிப்பு போராளியாக அவர் செயல்படவில்லை. ஸோ எத்தனை முறை விளக்கம் அளித்தாலும் சரி, இந்த அரசியல் தலைவர்கள் சாதியை தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவரை கணிக்கவே முடியாத ஒரு பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது. இவரை கணிப்பதற்கு பெரிய ஆளுமையும் தேவையில்லை அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். விருது வழங்குகின்ற நிகழ்வை திருமாவளவன் நடத்தியிருக்கின்றார். அந்த விருது வழங்குற நிகழ்வுல பேசுறவங்க அத்தனை பேரும் நாட்டினுடைய இறையாண்மை ஒற்றுமைக்கு எதிராக பேசுறாங்க. இன்னொன்னு ஓபிசி சமூகத்துக்கு எதிராக பேசுறாங்க. அப்புறம் நம்ம எஃப்சி என்று சொல்ற பிராமணர்களுக்கு எதிராக பேசுறாங்க. இதை தாண்டி அவங்களால வேற ஒன்று பேச முடியும்னா இந்து மதத்தை இழிவா பேசுறாங்க, அவ்வளவுதான். மூன்றாவதாக இந்த மண்ணில் இருந்த பிரிவினைவாதிகளுக்கு புகழார சூட்டுறாங்களே கண்டி ஒருபோதும் தேச ஒற்றுமையோ மக்கள் ஒற்றுமையோ இந்த விருது வழங்கும் விழாவில் யாருமே பேசலை என்பது எனக்கு மன வருத்தமான ஒன்று. சரி நண்பர்களே, திருமாவளவனை இதை விட எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்காக பண்ணேன். உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.